சார், நம்மோட யூடியூப்பான டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இதை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். அதாவது அவருக்கு இரவு நேரத்தில் மட்டும் சரியாக கண் தெரியல, பகலில் நார்மலாக பார்க்க முடியுது அப்படின்றாரு. அதே மாதிரி படிக்கும்போது கிட்டக்க வச்சு படிக்கிறத விட எட்டக்க வச்சு படிக்கும்பொழுது தான் பார்வை சரியாக தெரியுது. அதாவது எட்டப்பார்வை தூரப்பார்வையாக இருக்குது. இதுக்கு எளிய முறையில் சித்த வைத்திய முறையில் என்ன செஞ்சால் சரியாகும், கண் பார்வை தெளிவாக தெரிவதற்கு சித்த முறைகளில் சித்த வைத்திய முறையில் என்ன மருத்துவத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? பொதுவாகவே கண் பார்வை பாதிப்புகளில் பல வகையான கண் பார்வை குறைபாடுகள் இருக்குது. அதில் இந்த தூர பார்வை கிட்ட பார்வை லாங் சைட் ஷார்ட் சைட் பிரச்சனையும் ஒன்று. கண் பார்வை பிரச்சனைகள் அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அஃபெக்ட் ஆகிருக்கான்னு அர்த்தம். இதை எப்படி காட்டும், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எப்படி காட்டும் அப்படின்னு சொன்னால், ஜாதகத்தில் சூரியன் உங்களோட ஜாதகத்தில் சூரியன் அஃபெக்ட் ஆகிருந்தால் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அவர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காரோ அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள், அதுக்கு தகுந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட வெவ்வேறு ப்ராப்ளங்கள் வெவ்வேறு பர்சன்டேஜில் இருக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ்னால கண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியல. அதனால தான் அந்த காலத்துலேயே ஒரு பழமொழி சொன்னாங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க அப்படின்னுவாங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க. கண் கெடுவதற்கு முன்னாலே சூரிய நமஸ்காரம் பண்ணால் கண்ணுக்கு பார்வை போகாது. ஆனால் இன்றைக்கி கண் பார்வையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி சமுதாயம் நிறைய பண்ணிகிட்ருக்கு. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஆர் ஆல்சோ வேரிங் கிளாஸஸ். 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை கண்ணாடி போட்டுட்ருக்கு. 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை கண்ணாடி போடுது அப்படின்னு சொன்னால், அது பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அது கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்று சுதந்திரமான ஒரு குடிமகனை இந்த உலகத்துக்கு எப்படி தருவான்? இப்போவே ஜெனட்டிக்கலாக ஆரம்பித்த பிறகு அது குழந்தைங்க கண்ணாடி போடும். கேட்டால் அவர் கண்ணாடி போட்டார், தாத்தா கண்ணாடி போட்டார், அப்பா கண்ணாடி போட்டார். இப்போ ஜெனட்டிக்காக கொண்டுட்டாங்க. இப்போ கண்ணாடி போடுறதுன்றது ஜெனட்டிக்காக கொண்டுட்டாங்க. தாத்தா கண்ணாடி போட்டார், அப்பா கண்ணாடி போட்டார், இப்போ நான் போடுறேன். பட் தாத்தாக்கா அப்பா வரைக்கும்லாம் இல்லை, இப்போ தான் வருது. அப்போது இதுக்குண்டான அவேர்னஸ் ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரே ஷாட்டில் 2 வருஷம் சொல்லிட முடியாது. நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். பட் கண்ணாடி இல்லாமல் நம்மளால் கடைசி வரைக்கும் வாழ முடியும். கண்ணாடியே போடாமல் கடைசி வரைக்கும் நம்மளால் இருக்க முடியும். அப்போது கண்ணாடி போடாமல் கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் கண்ணாடி போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 வயசுக்கு கண்ணாடி போடுறது நம்மளுடைய இக்னரன்ஸ் தானே. அப்போ இந்த இலையை பவுடர் பண்ணி சாப்பிடுங்க, 40 நாள் சாப்பிடுங்க, சரியாக போடும் அப்படின்னாலும் போகாது. தப்பான அட்வைஸ். அது ஒரு செட் ஆஃப் அட்வைசஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 விஷயங்கள் இருக்குது. இதை நான் தனியாக ஒரு வீடியோவை சொல்கிறேன். அது தொடர்ந்து அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண் ப்ராப்ளம்லாம் டோட்டலாக வெளியே போயிடும். இயற்கையாக நேச்சுரலாக ஆப்ரேஷன் தேவையில்லை, சர்ஜரி உங்களுக்கு தேவையில்லை. கண்ணில் செய்கிற எந்த ஒரு ஆப்ரேஷனும் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்காது. இதை மனதில் கொள்ளுங்கள். கண்ணில் நீங்கள் கண் பிரச்சனைக்காக செய்கின்ற எந்த ஒரு ஆப்ரேஷனும் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்காது என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். கண்ணாடி போடாமல் எப்படி கண்ணை வச்சுக்கிறதுன்றதை கற்றுக் கொடுக்கணும். நான் கற்றுக் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் வீடியோ போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்ணாடியை தூக்கி எறிவீங்களா இல்லையா நீங்களே பாருங்கள். சரி, கண்ணாடி இல்லாமல் இருக்க முடியும். அப்போது சில பேர் நினைக்கிறாங்க, இப்போ கண்ணாடியே போட்டுக்கிறோம், ஸ்டைலாக போட்டுக்கிறோம், கண்ணாடி போட்டுக்கிறோம். பட் இந்த கண்ணாடி போட்டுக்கிறது உங்களோட மொழியில் அடுத்த ஜென்ரேஷனையும் பாதிக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் சொல்லும்போது போட்டுக்கிறோம் சார், கண்ணாடி போட்டுக்கிறோம், ஓகே. பட் கண்ணாடி போட்டுக்கிறதுனால இயற்கையான ஒரு விதியை நீங்கள் மீறுறீங்க. இந்த மீறுவதனால நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்களும் பின்னால் அடுத்த தலைமுறையினும் சாப்பிடலாம். ஸோ அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களுடைய ப்ராடக்டை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அப்படியே கொண்டு போய் அதை அப்படியே பத்திரமாக கொண்டு போய் கொடுக்குற ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்க. நல்ல காரியமாக அது தப்பு, அப்படி செய்ய வேண்டாம். ஸோ என்னென்ன மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், லைஃப் ஸ்டைலில் மாற்றாமல் நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க உங்கள் கண்ணு பிரச்சனை சரியாக போய் இப்போ நான் சொல்லிவிட்டேன், அது தவறாக இருக்கும். அப்படி பண்ண முடியாது. நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மருந்தையும் சாப்பிட்டீங்கன்னா நம்ம சரியாக போகும். நான் எப்படி ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடுறேன், அதை பாருங்கள்.
கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். பட் லைஃப்பில் வந்து என்றைக்குமே இயற்கையை நம்புங்க, இயற்கையோட இயற்கை இருங்க. இயற்கையிலிருந்து நம்ம விலகி போகிற அளவுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது. நீங்கள் என்ன உணவு சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்போ ஏறணும், என்ன மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளணும், அப்படி இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே விட்டுட்டு நான் ஏதாவது ஒரு மருந்து மட்டும் சொல்லுங்க டாக்டர், நான் இந்த மருந்து மட்டும் சாப்பிட்டேன் என் கண் பார்வை சரியாகணும், தவறு. பட் இந்த சிஸ்டத்தை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. நாட் ஒன்லி ஐ டிசீஸ், உங்களுடைய கண் பார்வை மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களையும் எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். நாங்கள் அந்த ப்ரோக்ராமை பாருங்கள், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஸோ கண் பிரச்சனைக்கு வெறும் மருந்துகள் மட்டுமே சாப்பிட்டு சரி பண்ணிக்குவேன் அப்படின்றதும், கண் பிரச்சனைக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிக்குவேன் அப்படின்றதும் முழுமையாக தவறு. அந்த தவறை வந்து உணர்ந்துக்கங்க, அந்த தப்பு நீங்கள் செய்யாதீங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.